Most of the people are not cold or emotionless, they just have been hurt, showing their feelings before. இந்த மாதிரி ஆட்களை வந்து நான் நிறையவே மீட் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட வந்து என்ன தான் நம்ம பேசினாலுமே வந்து அவங்க எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹூ ஆர் திஸ் பீப்புள் அண்ட் ஒய் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பிரஸிங் தேர் எமோஷன்ஸ், ஆல்சோ கம்யூனிகேட்டிங் வித் அதர் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் த குவைட் ஒன்ஸ், ஓவர் திங்கர்ஸ் அண்ட் எமோஷனலி வாண்டட் இன் த பாஸ்ட். இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து க்ரோ அப் ஆகிருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தே மைட் ஹாவ் இக்னோர்டு, மார்க்டு ஆர் டிஸ்கரேஜ்டு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தே மைட் ஹாவ் பாட்டில்ட் அப் எவ்ரி திங். சம்டைம்ஸ் அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஏதாவது இருக்கும், லைக் எம்பாரஸ்மெண்ட்டோ ரிஜெக்ஷனோ. ஸோ அவங்க வந்து என்ன கற்றுப்பாங்க அப்படின்னா பீயிங் சைலண்ட் இஸ் அ சேஃபர் தேன் பீயிங் வல்னரபிலிட்டி. எங்ஸைட்டி டீல் பண்ணுறவங்க, லோ எஸ்டீம் ஆர் பீங் அண்டர்ஸ்டூட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைட் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்காது. ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் வந்து இல்லாதனால வந்து இவங்க ரொம்பவே வந்து திணறுவாங்க. ஸோ அதனால வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு இன்னர் வால் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, பட் எதுக்காக பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நம்மளோட ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க வந்து எதாவது தப்பாக எடுத்துருவாங்களோன்னு. அப்படி இது எதனால் நடக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் டீப்லி ஷேப்டு பை த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஒருத்தவங்க வந்து அடிக்கடி வந்து இக்னோர் ஆகிறதோ, ஜட்ஜ் பண்ணுறதோ, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணும்போது அவங்க எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு அசோசியேட் கம்யூனிகேஷன் வித் த டேஞ்சர். அவங்களோட பிரெயின் வந்து அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சர், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைலண்ட்டாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகுறது, கிரிட்டிசிசம் கேட்குறது, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பிகம் அ ஸ்ட்ராங்கர் தேன் த டிசையர் டு ஸ்பீக் ஓப்பன்லி. சில பேர் வந்து ஒரு கல்ச்சரில், ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வந்து க்ரோ அப் ஆகிருப்பாங்க. எப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வீக்காக ஆயிருவீங்க, யூ வில் பிகம் அ வீக் பர்சன், ஒரு உங்களை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து we will never learn to express ourselves freely. anxiety டீல் பண்ணுறவங்க, இல்லை அவங்க மேலே வந்து செல்ஃப் டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட இன்னர் வால் வந்து அடிக்கடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வாய்ஸை சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது சொன்னால் வந்து தப்பாயிரும், இல்லைன்னா நம்மளை வந்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க சொல்லி நமக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வைவல் ஹேபிட்டை வந்து அடாப்ட் பண்ணியிருந்தோம். லைக் சைலன்ஸாக இருக்கிறது, கார்ட்னஸ் பண்ணுறது, ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸு, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசாமல் நம்ம அமைதியாக இருக்கிறதே வந்து இட்ஸ் அ சேஃப்னு சொல்லிட்டு தள்ளி போயிருந்தோம். வில் ஐ ஏபிள் டு சேஞ்ச்? அப்சல்யூட்லி எஸ். கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஸ்கில்லு தான், அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வித் பேஷன்ஸோட. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ இஸ் டு கிரியேட் அ சேஃப் பிளேஸ் ஃபார் யூ. எந்த இடத்துல வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் அங்கே போய் வந்து நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்டை வந்து உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் கோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டே வந்து நீங்கள் பேசலாம். தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட்டாக ஆகாது, பட் இஃப் யூ டேக் அ ஸ்டெப் ஒன் பை ஒன், அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ஸ். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் நோட்டிஸிங் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், உங்களோட பிரெயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் அசோசியேட் கம்யூனிகேஷன் வித் த கனெக்ஷன், நாட் த ஃபியர். உங்களோட பிரெயின் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த நியூ என்விரான்மெண்ட்டை, அண்ட் அவங்களுக்கு வந்து இது பழக்கம் ஆரம்பிச்சிடும், கனெக்ட் பண்ணுறதுல வந்து எந்த தப்புமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஹவு கேன் ஐ சேஞ்ச் திஸ்? எப்படி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்து டெய்லி உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் லிசன் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி அவங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். அண்ட் தென் வென் யூ கெட் த சான்ஸ் யூ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். இன்னும் நல்லா வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே வந்து ஒரு கார்டன் இருக்குது, அந்த கார்டனில் வந்து எந்த சன்லைட் வாட்டர் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா பிக் வீட்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு. இந்த வீட்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஃபியர், உங்களோட ஓல்ட் ஹர்ட்ஸ் அண்ட் இந்த சைலன்ஸு. இந்த சன்ஷைனும் ஃப்ரெஷ் ஏர் இல்லாதனால தான் இந்த பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகாமல் இருக்குது. அதனால தான் இந்த வீக்னஸ் வந்து இருக்கிறதுனால தான் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து க்ரோ ஆகாமல் வந்து அது ஸ்டாப் பண்ணுது. ஸோ இந்த கார்டனை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம்?
அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்னது அப்படின்னா இந்த வீட்ஸ் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்களோட வீக்னஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்? பை சேஞ்சிங் ஹவ் யூ டாக் அண்ட் ஷோ யுவர் ஃபீலிங்ஸ். எப்படி வந்து கார்டனில் வந்து இந்த வீட்ஸ் வந்து கிளியராக ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பிரைட்டாக ஷைனாக எப்படி க்ரோ ஆகிருக்கோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க அந்த வீக்னஸை வந்து கிளியர் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ட்ரஸ்டட் பீப்புள்கிட்ட வந்து உங்களோட ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ வந்து ஈஸியாக ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுவீங்க. கார்டனை வந்து எப்படி வந்து நீங்கள் பேஷன்ஸ் அண்ட் கேரோடு நீங்கள் பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து கேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ சேஞ்ச்? ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் எமோஷன் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் மோர் ஓப்பன்லி அண்ட் கிளியர்லி அண்ட் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இன் யுவர் இன்னர் வேர்ல்டு. அதர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் விச் பில்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் டீப்பர் கனெக்ஷன்ஸ். கம்யூனிகேஷன் பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் ஆகிட்டே இருக்கும். யூ வில் ஸ்டார்ட் ஃபீல் மோர் நேச்சுரல். அப்புறம் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட எங்ஸைட்டி அண்ட் லோனினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். யூ வில் பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் எம்பவர்ட். மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஓப்பன் ஃபார் யூ போத் இன் பர்சனல் ஆஸ் வெல் அஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ். ஸோ இதுக்கு வந்து டிப்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் அ ஸ்மால் ஸ்டெப் பை ஸ்டெப். டெய்லி வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித்தவுட் எனி ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஃபார் 2 seconds இன் எவ்ரி கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டேக் அ மூமெண்ட் டு ப்ரீத் அண்ட் திங்க். எப்படி பேசலாம், என்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு காமாக கிளியராக வந்து பண்ணுங்கள். When you take a small step to understand and express how you feel, slowly become more confident and also you build better and stronger connections with others. Your voice matters and using it can truly change your life. So next time வந்து நீங்கள் இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா start a small, build awareness, share safety and seek help if needed.